ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த பதிவில் இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். நாம் கடந்த பதிவுகளிலே ஆவியோடு ஜெபிப்பது எப்படி, கருத்தோடு ஜெபிப்பது எப்படி என்றெல்லாம் பல காரியங்களை பார்த்தோம். இதில் ஆண்டவர் செய்த ஜெபத்தை நாம் அதை பார்த்து அதை படித்து அதிலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தை கிட்டத்தட்ட 26 வசனங்களிலே யோவான் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துடைய லாங்கஸ்ட் ரெக்கார்டட் ப்ரேயர் என்று அழைக்கப்படுகிறது. முழுவதும் இயேசு மலையிலே போய் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் ராத்திரி முழுசும் என்ன ஜெபம் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன ஜெபம் பண்ணினார் என்பதை இந்த 17ஆம் அதிகாரத்தில் யோவான் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு செய்யப்பட்ட ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கருத்தோடு கவனமாய் கேளுங்கள். இந்த ஜெபத்தில் பிதாவை நோக்கி அவர் என்ன பேசுகிறார் என்றால், கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அடிக்கடி அவர் சொன்ன வார்த்தை, நான் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். என்னை அனுப்பினது பிதா, பிதா அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு வேலை இருக்கிறது, அதை செய்து முடிக்கத்தான் வந்தேன் என்று சொன்னார். சாப்பிட்ற சாப்பாட்டை விட, சரீரப்பிரகாரமான உணவை விட பிதாவினுடைய சித்தம் செய்வதே எனக்கு உணவு என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு இந்த பூமியிலே தான் வந்த நோக்கத்தை செய்ய எவ்வளவு முனைப்பாக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி அவர் என்ன செய்தார் என்பதைத்தான் இதில் அவர் ஜெபத்தில் பிதாவுக்கு சொல்கிறார். அதாவது நீங்கள் எதுக்காக என்ன அனுப்புனீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்னு கணக்கு ஒப்புவிக்கிறார். சர்வ மகத்துவமுள்ள தெய்வமாகிய இயேசு மனிதனாய் வந்தபோது பிதாவுடைய வேலையை செய்து முடித்துவிட்டு அவர் மரிப்பதற்கு முன்பாக என்ன செய்தேன் என்று கணக்கு ஒப்புவிப்பார் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய சபை நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்து முடித்துவிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். இன்றைக்கி கணக்கு கொடுக்கறதுங்கிறத ஏதோ ஒரு அடிமைத்தனம் போல் நினைக்கிறாங்க. நம்ம புண்ணியத்துக்கு ஊழியம் செய்கிறோம், இதில் வேறு கணக்கு வேறு கொடுக்கணுமா, ஏதோ சொன்னாங்க செஞ்சிட்டோங்கிற மாதிரி அந்த மனதுள்ளவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, சிலர் இருக்காங்க. ஆனால் இயேசுவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் செய்கிற வேலையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன வேலை செய்தோம், அவருக்காக என்ன பணி செய்தோம் என்பதை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், யூத் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், கிராம ஊழியமாக இருக்கலாம், கேர்சலாக இருக்கலாம், பெண்கள் ஊழியம், ஆண்கள் ஊழியம் என்று அலுவலக பணியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவர் எழுதும்போது, கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, நான் ஓடுனதும் ஓடுகிறதும் வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ள சிலருக்கு விவரித்து காண்பித்தேன் என்று சொன்னார். அப்போஸ்தலரிடத்திலே தான் போய் வந்த காரியங்களை விவரித்து சொல்லுகிறார், கணக்கு ஒப்புவிக்கிறார். எனவே இன்றைக்கு இயேசு செய்த இந்த ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துப்பார். எதை சொன்ன பின்பு? சீஷர்களை பார்த்து, திடமாக இருங்க, பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான காரியங்களெல்லாம் சொல்லிவிட்டு, நான் பிதாவிடத்தோட போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிவிட்டு அவர் பரலோகத்துக்கு நேர கண்களை ஏறெடுத்து சொல்லுகிறார், பிதாவே வேலை வந்தது. என்ன வேலை? எதற்காக நீர் என்னை இந்த பூமியில் அனுப்பினீரோ அதை செய்து முடிப்பதற்குரிய வேலை வந்தது. இறுதி வேலை, அந்த இறுதி வேலையை செய்வதற்குரிய வேலை வந்தது. ஆண்டவர் கொடுத்த அநேக ஒர்க் அவருக்கு இருந்தது. அதில் கடைசியாக செய்ய போகிற வேலைக்கு தான் சொல்கிறாரு வேலை வந்தது என்று. ஆண்டவர் அடிக்கடி சொன்னார் இல்லையா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று. அதே போல் மனுஷகுமாரனும் ஜீவனை கொடுக்க வந்தார் என்று. அது வரைக்கும் ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி போதனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ கடைசியாக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. அப்போ தான் சொல்கிறாரு, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார்.
என்னென்னா, இந்த பூமியில் வந்து நீர் என்னை அனுப்பின போது அநேகருக்கு சுகம் கொடுத்தேன், அநேகருடைய பார்வையை, குருடர்களுடைய கண்களை திறந்தேன், செத்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பினேன், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினேன், பசியுள்ளவர்களை திருப்தியாக்கினேன். இதெல்லாம் சொன்னாலும் இது பிரதான வேலை இல்லை, இது சோசியல் ஒர்க். ஆனால் இதை விட பிரதானமான வேலை என்னென்னா, அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்காக நான் ஜீவனை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்த போகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும். நாம் செய்கிற செயல்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தவங்களுக்கு 1000 கேள்விகளை கொண்டு வரலாம். நம்ம சொல்கிற காரியங்கள் அநேகருக்கு 1000 கேள்விகளை கொண்டு வரலாம். ஆனால் அது பிதாவை மகிமைப்படுத்துமானால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இயேசு சொல்கிறார், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நான் உம்மை மகிமைப்படுத்த போகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும். இப்போ தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதெல்லாம் பிதாட்ட ஏன் சொல்கிறாருன்னா, இதை ரெக்கார்ட் பண்ணப்படும், இதை படிக்கிற ஜனங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவங்களின் நடுவில் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த வேதத்தை படிக்கிறன்னா சம்பவங்களை எளிதாய் புரிந்து கொள்வோம், ஆனால் சத்தியத்தை அறியும் பொழுது தான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். எத்தனையோ அறிவு நமக்கு இருக்கலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கலாம், சயின்ஸ் நாலேஜ் நமக்கு இருக்கலாம், பல உலக பிரகாரமான அறிவுகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை அறிந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன். நீங்கள் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரை அறிகிற அறிவிலை வளர வேண்டும் என்பதை பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் எழுதி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட அதை வலியுறுத்துகிறார். நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று. ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். தேவனுடைய அன்பை அனுபவிப்பதற்கு எவ்வளவு தாகமாக இருக்கிறோமோ, தேவனுடைய வல்லமையை அனுபவிப்பதற்கு எவ்வளவு தாகமாக இருக்கிறோமோ, அதைவிட அதிக தாகம் தேவனை அறிய வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். அவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். அவரை அறியத்தான் நமக்குள்ளே நித்திய ஜீவன் வருகிறது. இப்போ அவர் கணக்கு ஒப்புவிக்கிறத பார்க்கிறோம். 4ஆம் வசனம் மிக முக்கியமானது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். 3ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் என்னை மகிமைப்படுத்தும் அப்படிங்கிறார். அப்போ பிதா அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ சொல்கிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நம்முடைய சுய மகிமையை தேடுறதுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோமா, பல காரியங்களை செய்கிறோமா? இன்றைக்கு கூட இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிற அந்த நாட்களில் சுய விளம்பரத்துக்காக ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அதை ஃபோட்டோ எடுக்காமல் கொடுக்கலாம், வீடியோ எடுக்காமல் கொடுக்கலாம். கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கே தெரியக்கூடாது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் கொடுப்பதை பிரபலப்படுத்துவதில்லை. மற்றவர்கள் கொடுத்து விட்டு போகலாம், அதை வீடியோ எடுத்து எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கிறார்கள். ஜனங்கள் மேல் உண்மையான அன்பு இருந்தால் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் தனியாக கொடுப்பாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நம்ம எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது? நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம் மூலமாக அநேகர் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது என்றால், ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அதிகமான கனிகளை கொடுக்கும்போது, வாழ்க்கையில் நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தும் போது பிதா மகிமைப்படுத்தப்படுகிறார். இன்னொரு வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்போ நான் நேரடியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தான் என் மூலமாக மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே, அதுவும் தேவனை மகிமைப்படுத்துவதுதான். எனவே நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமென்றால் கனி கொடுக்கிற வாழ்க்கை, நற்கிரியைகள் செய்கிற வாழ்க்கை, அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு எந்த விதத்திலும் என்னுடைய செயல்கள் அவருடைய நற்பெயரை களங்கப்படுத்தி விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்வோடு பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அப்படி வாழ வேண்டும். இயேசு அப்படி வாழ்ந்தபடினால்தான் சொல்லுகிறார், பிதாவே பூமியில் இருக்கும் பொழுது நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். யாரும் அவரை ஒரு குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்து பிதாவை மகிமைப்படுத்தினார். இயேசு பல அற்புதங்களை செய்த பொழுதெல்லாம் இந்த அற்புதங்களை நேர கண்டவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மனுஷருக்கு இவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு செய்த ஒவ்வொரு செயலும் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்தது.
இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பேருக்காகவோ, நம்முடைய புகழுக்காகவோ, நம்முடைய பெருமைக்காகவோ, எல்லாரும் நம்மளை நல்லா பேசணுங்கிறதுக்காகவோ, நம்மளை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காகவோ, நம்மளை பாராட்டி பேசணுங்கிறதுக்காகவோ நாம் எதையும் செய்யக்கூடாது. உள்நோக்கம் ரொம்ப 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 முக்கியம். நான் ஒரு காரியத்தை எதுக்காக செய்கிறேன், அது ரொம்ப முக்கியம். உதவி செய்வதாக இருக்கட்டும், பல எந்த காரியமாக இருக்கட்டும், உள்நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இயேசு செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்பாக பாருங்கள், ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதைத்தான் ரெக்கார்ட் பண்ணார். ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தான் என்னை அனுப்புனீங்க, நான் மகிமைப்படுத்தி விட்டேன். அடுத்து சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இயேசு நினச்சிருந்தா நிறைய காரியங்களை செய்யலாம். மற்றவங்களோட போட்டி போட்டு செஞ்சுருக்கலாம். நான் யார் தெரியுமா, உன்னை விட எனக்கு திறமை இருக்குன்னு போட்டி போட்டு நிறையா காரியங்களை எண்ணிக்கை அளவில் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, பிதா எதை எதை செய்யணும்னு எனக்கு நியமித்தாரோ அது போதும், சொன்ன வேலையை செஞ்சுட்டா போதும். சிலருக்கு பெரிய வேலைகளை சொல்கிறாரு, நமக்கு சின்ன வேலைகளை சொல்கிறாரு, இன்னொருத்தருக்கு நம்மளை விட சின்ன வேலைகளை சொல்கிறார். தேவன் என்ன வேலை சொல்லுகிறாரோ அதை செய்து முடியுங்கள், அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும். அன்பானவர்களே, மனுஷங்க நம்மளை புகழுங்கிறதுக்காக நிறைய பேர் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பைபிளில் இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குன்னார். மனுஷனுக்கு முன்னாடி நமக்கு புகழை தேடக்கூடாது, தேவனுக்கு புகழை தேட வேண்டும். நமக்கு நியமித்த வேலையை நாம் செய்வோம். நமக்கு என்ன வேலையை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும். அந்த வேலையை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார், உங்களுடைய போதகர் மூலமாய் வெளிப்படுத்துவார், சில பிரசங்கங்களை கேட்கும்போது வெளிப்படுத்துவார். அதிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவ சித்தத்தை நாம் உணர வேண்டும். கேட்பதெல்லாம் தேவ சித்தம், நம்முடைய ஆசைகளை எல்லாம் தேவ சித்தம் என்று நினைத்து விடக்கூடாது. நமக்குள் ஏற்படுகிற ஆசைகளை தேவ சித்தம் என்கிற போர்வையில் நாம் செய்துவிடக்கூடாது. ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு பல காரியங்களை சுற்றி வளைச்சி சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் தேவ சித்தம் நான் நினச்சோன்னு சொல்லிட்டு உங்கள் ஆசைகளை தேவ சித்தத்தோடு முடிச்சு போடக்கூடாது. பிதாவை பார்த்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, ஆணித்தரமாக சொல்கிறாரு, நான் நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன் என்று. அடுத்து 5ஆம் வசனம் மிக முக்கியமானது. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த மகிமை இயேசு செய்த காரியங்களால் வந்ததில்லை, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. இந்த இடத்துல முதல் முறையாக இயேசு உலகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் நிறையா உலகம்னு வர்ற வார்த்தைகள்லாம் அப்பப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். கடைசியாக இந்த உலகத்தை பற்றி மட்டும் நான் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. நீங்கள் ஒவ்வொரு நிருபத்தை பார்க்கும்போது பிதாவுக்கு சமமாக இருந்தார், அவர் தம்முடைய மகிமையை துறந்து வந்தார்னு பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அதை மகிமையை துறந்து வந்தார். அப்போ பூமியில் செய்த செயல்கள் அவருக்கு மகிமையை கொண்டு வரவில்லை, ஏற்கனவே அவர் மகிமை பொருந்தினவராக இருந்தார். அந்த மகிமையை விட்டுட்டு தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்தபோது அவர் சொல்கிறார், அந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அந்த மகிமையை மறுபடியும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த பூமியில் நான் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். மகிமைப்படுத்தும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சற்று வித்தியாசமானது, ஆழமானது. குமாரன் மகிமைப்பட போகிறார் என்று தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். அந்த மரணம் பிதாவை மகிமைப்படுத்த போகிறது. அந்த மரணம் இயேசுவுக்கு இழுக்கை கொண்டு வரப்போகிறது. அந்த மரணம் இயேசுவுக்கு தோல்வி போல காணப்பட போகிறது உலகத்தின் பார்வையில். ஆனால் அந்த செயல்தான், ஜீவனை கொடுக்கிற அந்த செயல்தான் பிதாவை மகிமைப்படுத்த போகிறது. ஏன் தெரியுமா? இந்த ஒருவர் இந்த பாடுகளுக்குள்ளே போய் மரித்து விட்டார் என்றால் அநேக பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகிறது. அதைத்தான் அவர் 2ஆம் வசனத்தில் சொன்னார். ஜீவனை நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நாம் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் இந்த பூமியில் ஜீவனை விட வேண்டியிருந்தது. எனவே தான் சொல்கிறார், அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்த அந்த மகிமையினால் இப்போ என்னை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்? அப்பொழுதே நான் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். இப்பொழுது கடைசியாக ஒரு காரியத்தை செய்து உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன். பிசாசு என்னை தோற்கடிச்சிட்டது போல் நினைக்க போகிறான். ஆனால் அந்த செயல்
என்னை பொறுத்தளவுக்கு உலகத்தின் பார்வையில் தோல்வியாக இருந்தாலும் பிதாவை பொறுத்தளவுக்கு குமாரன் செய்து முடிக்க வேண்டிய உன்னதமான வேலை, அது மகிமைப்படுத்த போகிறது பிதாவை. ஆம் பிரியமானவர்களே, சில நேரம் நம்முடைய பாடுகள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய உபத்திரவங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அந்த நேரத்தில் தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 5ஆம் வசனத்தில் என்னை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். 2ஆம் வசனத்திலையும் ஆண்டவரே நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். 5ஆம் வசனத்திலும் என்னை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார், அவர்கள் மூலமாய் மகிமைப்படுகிறார். நம்மை பொறுத்தளவுக்கு நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்வதை விட நம்மை மேன்மைப்படுத்துகிறார். யோசுவாவை சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஆனால் ஏசாயா மூலமாக சொல்லும்போது நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று தான் சொல்கிறார். ஸோ நம்மை மேன்மைப்படுத்தி அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இயேசு செய்த செயல் உலகத்தில் யாருமே செய்து முடிக்க முடியாத செயல். எனவே அந்த செயலை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். 6ஆம் வசனம், உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இங்கே 2வது முறையாக உலகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதலில் சொன்ன உலகத்துக்கும் 2வது சொன்ன உலகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. முதலில் சொன்ன உலகம் உலகம் உண்டாகிறதற்கு முன்னே என்று சொல்கிறார். அப்போ அந்த உலகம் என்கிற வார்த்தையை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் அண்ட சராசரமாகிய உலகம், நாம் காணாத உலகம். சூரிய குடும்பத்தை போல பல சோலார் குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது. அவைகளெல்லாம் உண்டாவதற்கு முன்பு அதையெல்லாம் சேர்த்து அகில உலகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இயேசு பயன்படுத்துகிற வார்த்தையில் உண்டு அண்ட சராசரமாகிய உலகம். அந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களையும் என்னையும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஏதோ வியாதி வந்து இயேசுட்ட வந்தோம், நமக்கு ஏதோ பிரச்சனை வந்து வந்தோம், நமக்கு ஏதோ போராட்டம் வந்து வந்தோம், அது வராட்டி நம்ம இயேசுட்ட வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகங்களையெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாக நம்மை கண்டார். நம்மை கண்டபடினால் நாம் வாழ்வதற்கும் ஒரு உலகத்தை படைத்து கொடுத்தார். எனவே முதலாவது அவர் சொன்ன உலகம் அண்ட சராசரமாகிய உலகம். 2வது 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற உலகம் இந்த பூமி ஆகிய உலகம். உலகத்திலிருந்து எனக்கு எடுத்து தந்த மக்கள் என்றால் பூலோக ரீதியில் இருக்கக்கூடியதான உலகம், ஜாகிரபிக்கல் வேர்ல்டு. ஸோ பூகோள ரீதியில் இருக்கக்கூடியதான அந்த உலகத்திலிருந்து நீர் எனக்கு தெரிந்தெடுத்து தந்த மனுஷருக்கு. ஸோ நீங்கள் எதாச்சும் ஆண்டவர்கிட்ட வரலைங்க. ஆண்டவர் நம்ம உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்மளை செலக்ட் பண்ணி எடுத்து இயேசுடைய கையில் கொடுத்துருக்கார். இன்றைக்கி என்னை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தது என்னுடைய அண்ணன். ஆண்டவர் அதற்கு பயன்படுத்தினது அநேகரை. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் டாக்டர் செல்வின் இருக்கிறார்கள், இன்னொரு செல்வராஜ் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார், அங்கிருந்த வாலிபர்கள், அங்கிருந்த சில மூப்பர்கள் எல்லாரும் இணைந்து நான் வளருவதற்கு உதவி செய்தார்கள். ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுமா, இத்தனை பேரையும் பயன்படுத்தி பிதா என்னை கொண்டு போய் இயேசு கையில் கொடுத்துட்டார். அதான் உண்மை. இத்தனை பேரை பயன்படுத்தி, அதனால் நான் அடுத்தவர்களை ஆதாயம் பண்ணியிருந்தாலும் ஏன் ஆத்துமான்னு நான் சொல்லக்கூடாது. நான் தேவனுடைய ஆத்துமா, அவரிடத்தில் என்னை சேர்ப்பதற்கு மனிதர்களை பயன்படுத்தினார். நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருந்தாலும் நான் ஆதாயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் முன்குறித்தபடியால் அவரிடத்தில் அழைத்து வருவதற்கு உங்களை பயன்படுத்தினார். உலகத்திலே நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எல்லா வேலைகளை விட பெரிய வேலை என்ன தெரியுமா, அவர் முன்குறித்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய கையில் கொடுப்பது. நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை சபையில் சேர்த்து விட்டு ஒதுங்கி விட வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களை போல் உங்கள் கஸ்டடியில் வைக்கக்கூடாது. உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து நீங்கள் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும். பாஸ்டர் சொல்கிறத விட சில நேரங்களில் சில விசுவாசிகள் சொல்கிறது தான் புதுசாக வந்தவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய அண்டர்லேயே வச்சுருப்பாங்க. இல்லைங்க, அது தேவனுடைய ஆத்துமா, சபையோடு இணைத்து விட வேண்டும், தேவனோடு இணைத்து விட வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் 12 பேரை நான் செலக்ட் பண்ணலை, நீங்கள் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்தீங்க, செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. கவனித்து பாருங்கள். காய்கறி கடைக்கு போகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம், செலக்ட் பண்ணுறோம். நல்லது எது, சொத்தையான கத்திரிக்காயை வாங்கிட மாட்டோம், பூச்சி பிடிச்ச பொருளை எடுத்துட மாட்டோம், நல்ல 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 தரமானதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே போல் தான் பிதா நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து கொடுத்துருக்கிறார். நம்மளாம் சொத்தை கத்திரிக்காய் மாதிரிங்க, பாவிகளாக கிடந்தோம்.
மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தோம் என்று எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமையில் இருந்த நம்மளை எடுத்து பிதா இயேசுவின் கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையில் நம்ம இருக்கோன்னு வச்சுங்க, ஊழியத்துக்கு 12 பேரை செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார்னா, இப்போ என்னை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வார், ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணு, அவங்கள நான் வல்லமையாக பயன்படுத்த போகிறேன்னா, நல்ல அறிவுள்ளவங்க யார், நல்ல ரொம்ப டீசெண்டாக பேசக்கூடியவங்க யார், இன்டெலிஜென்ஸ் யார், எல்லாத்துலையும் எக்ஸ்பர்ட்டாக சொன்னதை உடனே குயிக்காக கேட்கக்கூடியவங்க யார், இதெல்லாம் பார்த்து அறிவு உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், தாளந்து உள்ளவர்கள், இவங்களையா செலக்ட் பண்ண ஈஸியாக செஞ்சுருவாங்கன்ட்டு. ஆனால் தேவன் செலக்ட் பண்ணது மீன் பிடிக்கிறவங்க. யோசிச்சு பாருங்கள். இதை பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி அவர் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். நான் இதை சொல்லும்போது என் உள்ளம் பரவசம் அடைகிறது. நான் ரொம்ப படித்தவன் கிடையாது, நான் ரொம்ப பணக்கார குடும்பத்தை பிறந்தவன் கிடையாது, நான் ஏழை, நான் படிக்காத ஒரு ஆள். ஆனால் என்னை எப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணார்? மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக கிடந்தேன், நிர்வாணியாக கிடந்தேன், இரத்தத்தில் கிடந்தேன், என்ன போய் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் தேவனை நேசிப்பதற்கு இன்று வரை என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. என்னை விட படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆண்டவரே, என்னை விட திறமசாலிகள் இருக்காங்க, என்னை விட அறிவுள்ளவங்க இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கீங்களே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்து இயேசுனுடைய கையில் கொடுத்திருக்கிறார். அதாவது அவருடைய சரீரமாகிய சபையில் உங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்தவர்களுக்கு இயேசு என்ன கொடுத்தார்? பிதா உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து சிலரை இயேசு கையில் கொடுத்துட்டார். இயேசு அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? வெளிப்பிரகாரமாக பார்த்தா உணவு கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், பராமரித்தார், இதெல்லாம் உயிர் வாழ்கிறது. ஆனால் இயேசு கரெக்டாக சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்த, அதாவது நீ உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை தேவனை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆம், சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனை அறிய வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் உம்முடைய குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வராரு ப்ரேயரில். ஸோ அவருடைய நாமத்தை அறிய வேண்டும். ஒரு நாமம் தான் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும். 10 பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேறு பேர்கள் இருக்கும். சொல்லுவாங்க, இவர் மேனேஜரு, இவர் டெப்டி மேனேஜரு, இவர் மார்க்கெட்டிங் மேனேஜரு, இவர் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரு அப்படின்னு ஒவ்வொருத்தரை அந்த பேரை சொல்லும்போது அவங்க யாருங்கிறத அடையாளப்படுத்துது. அவங்கள்ட்ட அந்த காரியங்களுக்காக போகும். ஸோ தேவன் எப்படிப்பட்டவர்? எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா ரஃபா, ஒவ்வொரு பெயரை அறிய அறிய அவர் யார் என்பதை அறிந்து கொண்டே போகிறோம். உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இயேசு சீஷர்களோடு வாழ்ந்தபோது எப்படி பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாமம் என்ன தெரியுமா? பிதாங்க. பிதாவுக்கு பல நாமங்கள் உண்டுன்னு இருந்தாலும் பிதாவே பிதாவே பிதாவின்னு கூப்பிட சொல்லி கொடுத்தவர் இயேசு. அதுக்கு முன்பாக வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டாங்க யூதர்கள். ஆனால் ஆண்டவரே என்று கூப்பிட்ட அதே இடத்தில் பிதா என்று அழைப்பதற்கு, உரிமையோடு அழைப்பதற்கு இயேசு இங்கே வழியை திறந்து கொடுத்தார். அவர் பிதாவே என்று அழைத்து நம்மையும் பிதாவே என்று அழைக்க சொல்கிறார், பிள்ளைகளாக்குகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஒருத்தனும் ஒரு காலம் அறிஞ்சதில்லை. அவருடைய குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். ஸோ ஏற்கனவே உம்முடைய பார்வையில் அவர்கள் உம்முடையவர்களாய் மாறிவிட்டார்கள். உம்முடையவர்களாக இருந்தவர்களை எனக்கு எடுத்து கொடுத்தீர். நான் இவங்களை செலக்ட் பண்ணேன், நான் ட்ரைனிங் கொடுத்தேன், என்னோட ஆட்கள்னு அவர் சொல்லலை. அவர்கள் ஏற்கனவே உம்முடையவர்கள். இதான் நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி காமிச்சிங்க, அதை நான் பிடித்து கொண்டேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, இதை ஒருவேளை யூடியூப்பில் சபை போதகர்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கையில் இருக்கிற ஆத்துமாக்கள் உங்களுடையவர்கள் அல்ல, பிதாவுடையவர்கள். அவருடையவர்களாக இருந்தபடியால் அவருக்காக உருவாக்குவதற்கு நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை பிதாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது. லிங்க் அங்கே இருக்கணும். நம்மோட நெருக்கமாக இருக்கிறத விட பிதாவோடு அவங்க நெருக்கமாக இருக்கிறதுக்குரிய வழியை திறந்து கொடுப்பதும் அதற்குரிய பாடங்களை கற்றுக் கொடுப்பதும் தான் ஒரு ஊழியக்காரருடைய வேலை. அவர்களுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் உங்களை மட்டும் வெளிப்படுத்தினேன், உங்களை வெளிப்படுத்த அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா?
இப்படிப்பட்ட பிதாவினுடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள முடியும். இல்லாட்டா உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, எப்படியோ வாழ்கிறாங்க, நம்மளும் அப்படி வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மெத்தனை நமக்குள்ளே வந்துடும். அப்படி வராமல் இருக்க வேண்டுமானால் தேவனை அறியத்தான், ஐயோ நான் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வருவீர்கள். உலகம் சொல்லுவதை கைக்கொள்ள மாட்டீர்கள், உறவுகள் சொல்லுவதை கைக்கொள்ள மாட்டீர்கள், உடன் பிறந்தவர்கள் சொல்லுவதை கைக்கொள்ள மாட்டீர்கள், உங்கள் நண்பர்கள் சொல்லுகிறதை கைக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் பிதா என்ன சொல்கிறாரோ அதையே கைக்கொள்வீர்கள். அன்பானவர்களே, இந்த 6 வசனத்தை இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மீதம் இருக்கிற வசனங்களை அடுத்த பதிவிலே பார்க்க போகிறோம். ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ப்ரேயரில் இயேசுவை அறிவது நித்திய ஜீவன், பிதா நியமித்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே தேவனால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே செலக்ட் பண்ணப்பட்டவங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரணும். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவது, நம்மை உயர்த்துவது, நமக்கு கொடுக்குற மகிமை எல்லாமே அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுக்குற ஆத்துமாக்களுக்கு நம்மை வெளிப்படுத்தாமல், நம்முடைய திறமை, நம்முடைய தாழ்ந்து, நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ வரங்கள் இருக்குது தெரியுமான்னு நம்மளை வெளிப்படுத்தாமல் பிதாவை வெளிப்படுத்துவோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வார்கள். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை விசுவாசிகளும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் ஒரு காலம் எங்களை வெளிப்படுத்தினதில்லை, தேவனைத்தான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வருகிறீர்கள். ஒரு சிலரை தவிர அவர்களும் இதை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கை கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டீரையா. இந்த அண்ட சராசரமாகிய உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே நாங்கள் உம்முடைய நினைவில் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏதோ எதேச்சையாக ஏற்பட்ட சூழ்நிலையில், பிரச்சனைகள் மத்தியில், வியாதியின் மத்தியில் உம்மிடத்தில் வந்தோம் என்கிற நிலை அல்ல. நீர் ஏற்கனவே உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக எங்களை தெரிந்தெடுத்து, ஆண்டவரே, குப்பையில் கிடந்த எங்களை, இரத்தத்தில் கிடந்த எங்களை எப்படி எங்களை நேசித்து செலக்ட் பண்ணீங்கன்னு தெரியலப்பா. ஆனாலும் உம்முடைய அன்பை நாங்கள் இதில் பார்க்கிறோம். எங்களை பிரித்தெடுத்து இயேசுவின் கையில் கொடுத்திருக்கிறீர். இயேசு தம்முடைய வார்த்தையின் மூலமாய், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய், அவ்வார்த்தையாகிய இயேசு உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட சத்தியத்தில் வளர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.